சிவாய. ஓம் நம சிவாய. விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கடி. விரண்மிண்டர் பிறந்த மாதம் சித்திரை, நட்சத்திரம் திருவாதிரை. சேர நாட்டில் செங்குன்றூர் என்ற ஊரில் வேளாண் குலத்தில் பிறந்தவர். சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அற எறிவார். எல்லை தெரிய ஒண்ணாதார் மெய்ப்பத்தர்கள் பால் பரிவுடையார் விரண்மிண்டர். இறைவன் புகழ்பாடி பல ஊர்களும் சென்று இறுதியாக திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் தங்கியுள்ள சிவனடியார்களுடன் வாழ்ந்து வந்தார். வேறு பிரிதன் திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேறு தனக்கு காரணரா பிரானார் விரண்மீண்டரின் பெருமை கூறும் அளவென் அளவிற்றே. அவர்தான் சென்னி மேற்கொண்டே ஆரை வணிகர் அமர்நீதி அன்பர் திருத்தொண்டரை குவா. शिवाय नमः शिवाय ओ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओ नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओ பாடி
திருவெம்பாவையின் 6வது பாடலும் ஒரு துயிலடை பாடல்தான். மானே நீ நென்னலே வந்து நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று புறத்தே நிற்கக்கூடிய பெண்கள் அகத்தே உறங்குகிற பெண்ணை அழைக்கிற பாடல். வழக்கம் போல உள்ளே உறங்குகிற பெண்ணுடைய தன்மையை புறத்தே நிற்கிற பெண்கள் சொல்கிறார்கள். இவள் எப்படிப்பட்டவள்? நென்னல் நேற்று. இவள் என்ன சொன்னாள்? மானே நீ நென்னலே நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொன்னாயே என்று கேட்கிறார்கள். நேற்று இவர்களெல்லாம் கூட்டமாக நின்று பேசினார்கள். அப்படி பேசும்போது என்ன சொல்லிக் கொண்டார்கள்? இன்று காலையில் நாம் நோன்புக்காக போன நேரம் சற்று தாமதமாகிவிட்டது. எனவே நாளை காலை நாம் எல்லோரும் சீக்கிரமாக புறப்பட வேண்டும். யார் நமக்குள்ளே முதலில் எழுந்து அடுத்தவர்களை எழுப்புவது என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது இந்த பெண் சொன்னாள், நானே வந்து எழுப்புவன், நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்புகிறேன், கவலைப்படாதீர்கள், நான் முதலில் எழுந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்னவள். ஆனால் இப்போது இவர்கள் வந்து அவள் வீட்டு வாசலில் நிற்கும் போது அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனாலே அவளை அழைக்கிறார்கள். மான் போன்றவள், மென்மையானவள், மான் போன்ற மருட்சி கொண்டவள். மானே நீ நென்னலே நானே வந்து எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய். நீ சொன்ன சொல், நேற்றைக்கு நீ சொன்ன சொல் எங்கே போயிற்று? நீ சொன்ன வார்த்தை எங்கே போயிற்று? அதுவும் நாணமில்லாமல் போயிற்று. அந்த வார்த்தைக்கு சற்றே நாணம் இருந்திருந்தால் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்குமா இல்லையா? வெட்கமே இல்லாமல் அந்த சொல்லை நீ சொல்லிவிட்டு இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த சொல் எங்கே போயிற்று? போன திசை பகராய். எந்த திசையில் போயிற்று? அந்த வார்த்தை எங்கே போயிற்று? கேட்போம் இல்லையா? எழுதி வைத்தாயா வார்த்தையை தண்ணீரில்? எங்கே தேடி பார்க்கலாம்? அந்த வார்த்தை எங்கே போயிற்று? போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ. உனக்கு இன்னமும் விடியவில்லையா? நாங்கள் யாரை பாடுவதற்காக வந்திருக்கிறோம்? வானே நிலனே பிறவே அறிவறியான். வானம் நிலம் இதற்கு இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய அனைத்தும் அறிந்து கொள்ள முயன்றாலும் அந்த அறிவினால் அறிந்து கொள்ள முடியாதவன். வானே நிலனே பிறவே அறிவறியான். அவ்வளவு சுலபமாக ஆண்டவனை அறிவு கொண்டு அடைந்து விட முடியாது. அவ்வளவு சுலபமாக என்ன? அறிவு கொண்டு அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவனை உணர்வு கொண்டுதான் உணர வேண்டுமே தவிர அறிவு கொண்டு அறிய முடியாது. ஆங்கிலத்திலே 2 செய்திகளை அல்லது 2 நிலைகளை இதற்கு ஒப்புமையாக சொல்லலாம். 2 சொற்கள் உண்டு. எக்ஸ்பெரிமெண்ட் என்று ஒரு சொல், எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஒரு சொல். எக்ஸ்பெரிமெண்ட் என்பது பரிசோதனை, பரிசோதனை கூடத்தில் செய்யப்படுவது. எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அனுபவம். அவரவர்கள் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் இந்த அனுபவத்தை பெறலாம். There is a difference between experiment and experience என்று ஜோட் என்கிற கட்டுரையாளர் சொல்லுவார். ஒரு பரிசோதனை கூடத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேண்டும் என்றால் இத்தனை அளவு ஒரு வேதிமம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்னொரு வேதிமப் பொருள் இத்தனை அளவு, இந்த 2ஐயும் கலந்தால் இத்தனை கலக்கும் போது இந்த விதமாக நிறமாற்றம் ஏற்படும். இது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய தன்மை என்ன? இதே வகையில் இன்னொருவர் இதை செய்தால் அதே வகையில்தான் அந்த விடை வர வேண்டும். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அப்படி அல்ல. அனுபவம் என்பது அவரவர்கள் உணர்வது. மிகச் சாதாரணமான ஓர் எடுத்துக்காட்டை சொன்னால், யாராவது ஒருவர் கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம், நீ இப்போது சாப்பிட்டாயே ஒரு குலாப் ஜாமுன், அதனுடைய தித்திப்பு எப்படி? குலாப் ஜாமுனே சாப்பிட்டு அறியாதவர் கேட்கிறார், அதனுடைய தித்திப்பு எப்படி? என்ன சொல்லுவோம்? தித்திப்பாக இருந்தது. குலாப் ஜாமுன் தித்திப்பாக இருந்தது. அவருக்கு குலாப் ஜாமுன் தித்திப்பு தெரியாது. உடனே அவர் கேட்கிறார், இது சர்க்கரை போல இருக்குமா, வெல்லம் போல இருக்குமா, இது ஜாங்கிரி போல இருக்குமா? சொல்ல முயற்சி செய்கிறோம். இது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்று சொல்ல முயற்சி செய்கிறோம். 4-5 முறை சொன்னாலும் அவருக்கு புரியவில்லை. உடனே என்ன சொல்வோம்? நீயே சாப்பிட்டு பார், உனக்கு தெரியும். அனுபவம் என்பது அதுதான். அடுத்தவர்கள் சொல்லி வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது. அவரவர்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த இறைவனை வானமும் நிலமும் இவற்றுக்கிடையிலே இருக்கக்கூடிய பொருட்களும் அறிவினால் நமக்கு தந்துவிட முடியாது.
மியர் நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜை வைத்துக்கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டருளும் சீலம். எப்படிப்பட்டவன் தெரியுமா? தானே வரக்கூடிய இறைவன், தானே இறங்கி வருகிற இறைவன். இறைவனை நாம் இறக்கி வரச் செய்ய முடியாது. ஆனால் அந்த இறைவன் நமக்காக இறங்கி வந்து தானே வந்து, அதனாலே தானே மாணிக்கவாசகருக்காகவும் வந்திக்காகவும் கையிலே மண் கூடை, மண் சுமக்கக்கூடிய கூடையை எடுத்துக்கொண்டு, மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு மதுரை மாநகரத்து வீதியிலே அவர் நடந்து வந்தார். அப்படி தானே வந்து தலையளித்து தானே அந்த செயலை செய்து தானே பிரயத்தனம் எடுத்து நமக்கு அருள்வதற்காக வரக்கூடிய அவரை பற்றி நாங்கள் பாடுகிறோம். வான்வார் கடல் பாடி அவருடைய பெருமைகளையெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். நீ ஊனே உருகாய், உனக்கே உரும். நாங்கள் அந்த பெருமைகளை பாடும்போதே உருகிப் போகிறோம். வான்வார் கடல் பாடும்போதே உருகிப் போகிறோம். ஆனால் இவ்வளவு பாடியும் இவ்வளவு அந்த இறைவனுடைய பெருமையை சொல்லியும் கூட நீ உருகாமல் அப்படியே கல்லாக அமர்ந்திருக்கிறாயே. ஊனே உருகாய், உனக்கே உரும். எங்களுக்கெல்லாம் இல்லை, எங்களால் அப்படி இருக்க முடியாது. எனவே நாங்கள் அந்த இறைவனை பாடுகிறோம். நாங்கள் பாடப்பாட நீ உருகாமல் அமர்ந்திருக்கிறாயே, உருகி நீங்களும் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பெண்கள் உள்ளே இருப்பவர்களை அழைக்கிறார்கள். இந்த உள்ளம் உருக வேண்டும், இந்த ஊன் உருக வேண்டும், உயிர் உருக வேண்டும். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லும்போது ஊனும் உள்ளமும் உருகிப்போக வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. இறைவன் பெயரை வெறுமே நாவால் சொல்லுவது என்பது, எந்தவித உணர்வும் இல்லாமல் சொல்லுவது என்பது அறிவு போல. படிக்கிறோம், ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அந்த விஷயத்தை படித்ததனாலேயே அந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொல்ல முடியாது. படிப்பு வேறு, கல்வி வேறு, அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவாளிகளெல்லாம் ஞானவான்களாக இருக்கிறார்கள் என்ற அவசியமில்லை. அறிவாளிகளெல்லாம் அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த அறிவு என்பது ஞானத்தை தந்துவிட முடியாது. எத்தனை பேரை பார்க்கிறோம், நன்றாக விஷயம் தெரிந்தவர்கள், ஆனால் அதை உணராமலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறோமே. அந்த உணர்வு வந்துவிட்டால் இறைவனுடைய பெயரை சொல்லும் போது ஊனும் உடலும் உள்ளமும் உணர்வும் உருகிப்போகும். அல்லதென்றால் வெறுமே சொல்லும்போது அந்த ஊன் உருகாது, உயிர் உருகாது. அதைத்தான் முதலிலே இவர்கள் சொன்னார்கள். நேற்று நீ என்ன சொன்னாய், நானே வந்து எழுப்புவேன் என்று சொன்னபோது நீ வாயால் சொன்னது, நாவால் சொன்னது, அவ்வளவுதான். அது வெறும் வாய்வார்த்தை. ஆனால் அந்த வாய்வார்த்தை வாய்வார்த்தையாக இல்லாமல் உள்ளத்திலே இருந்து வருமென்றால், உணர்விலே இருந்து வருமென்றால், அப்போது அப்படியே உருக்கத்தை தரும். அந்த உருக்கத்திற்கான திருநாமத்தை நாங்கள் சொல்லுகிறோம், எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுகிறோம். நீயும் வந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல நீயும் உருகுவாய் என்று அவளை கூப்பிடுகிறார்கள்.
மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப் பாடியே. பேணிச் சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் பூவார் புக்குப் போதுவார். ஆனொப்பார் இவன் நேரில்லைகான் திருவோனத்தான் உலகாளும் என்பார்களே. உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறுனை பால் தயிர் நன்றாகத் தூவுவார். செரிமன் கூந்தல் அவிழத்திழைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்ப்பாடியாயரே. கொண்டதாளுரி கோலக் கொடுமழு தண்டினர் பரியோலைச் சயனத்தர். விண்டமுல்லை அரும்பன்ன பல்லினர் அண்டர் மிண்டி புகுந்துனை யாடினார். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால். ஐயனா வடித்தாளுக்கு அங்காந்திட பையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரனல்லன் அருந்தெய்வம். பாயசீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. 10 நாளும் கடந்த 2 நாள் எத்திசையும் சயமரங்கோடித்து மத்தமாமலை தாங்கியமைந்தனை உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே. கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக் கொள்ளில் மருங்க இருத்திடும். ஒடுக்கிப் புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய். சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் வெட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மன்னு நாரணன் நம்பி பிறந்தமை. மின்னு நூல் வெட்டு சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த. பேதை குழவி பிடித்துச் சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த. பேதை குழவி பிடித்துச் சுவைத்துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்திப்பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே ஒன்னுதலீர் வந்து காணீரே. பனைத்தோளிளவாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை. இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகஞீர் வந்து காணீரே. உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்தெழில் மத்தின். படந்தாம்பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முடந்தாள் இருந்தவா காணீரே முகிழ்முலஜீர் வந்து காணீரே. பிறங்கிய பேச்சி முலை சுவை துண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. மரங்கொளிரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குவிமுலஜீர் வந்து காணீரே. மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில். அத்தத்தின் 10 நாள் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகிழ்நகீர் வந்து காணீரே. இருங்கை மதகளிரு ஈர்க்கின்றவனை
பருங்கிப் பறித்து கொண்டோடும் பரமந்தன் நெருங்கு பவளமும் நேரு நாணும் முத்தும் மருங்குமிருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்தக்களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்று மழகிய உந்தியிருந்தவா காணீரே ஒளியிடையீர் வந்து காணீரே அதிரும் கடல் நிறவண்ணனை ஆய்ச்சி மதுரமுலையூட்டி வஞ்சித்து வைத்து பதரப்படாமே பழந்தாம்பாலார்த்த உதரமிருந்தவா காணீரே ஒளிவளையீர் வந்து காணீரே பெருமாபுரலில் பிணிப்புண்டிருந்து அங்கிருமாமருதம் இருத்தவிப்பிள்ளை குருமாமணிப்பூன் குலாவித்திகழும் திருமார்பிருந்தவா காணீரே சேயிழையீர் வந்து காணீரே நாள்களோர் நாளைந்து திங்களளவிலே தாள நிமிர்த்து சகடத்தைச் சாடிப்போய் வாழ்கொள் வளைவயிற்று ஆறுயிர் வவ்வினான் தோள்களிருந்தவா காணீரே சுரிகுழலீர் வந்து காணீரே மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்த்தலை நீல நிறத்து சிறுப்பிள்ளை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குழையீர் வந்து காணீரே வண்டமர் பூங்குழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய கண்டமிருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே என் தொண்டை வாய் சிங்கம் வாவென்றெடுத்துக் கொண்டு அந்தொண்டை வாய் அமுதாதரித்து ஆய்ச்சியருதம் தொண்டவாயால் தருக்கிப் பருகும் இச்செந்தொண்டவாய் வந்து காணீரே சேயிழையீர் வந்து காணீரே நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டுமின் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்குமிருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே விண்கொளமரர்கள் வேதனை தீர முன்மண்கொள் வசுதேவர்தம் மகனாய் வந்து தின்கொளசுரரை தேய வளர்கின்றான் கண்களிருந்தவா காணீரே கனவளையீர் வந்து காணீரே பருவம் நிரம்பாமே பாரெல்லாமுய்ய திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய ஒளிமணிவண்ணன் புருவமிருந்தவா காணீரே பூன்முலையீர் வந்து காணீரே.
Om